கிளாஸ்ல என்ன பார்த்தா எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல என்னப்பா பார்த்தோம்? என்னென்ன பார்த்தோம்? டேய் என்னடா பார்த்தோம் தெரியுங்களா? பன்னாட்டு அழகுமுறை தான் பார்த்தோம். அதுல முக்கியமா வந்து சில ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். யார் யார் செஞ்சிருக்கேன் ஹோம்வொர்க்? இப்ப 7855 மீட்டர் இத கிலோமீட்டரா மாத்த தெரியணும், சென்டிமீட்டரா மாத்த தெரியணும். அதுக்கு என்னப்பா முதல்ல தெரிஞ்சுக்கணும்? ஒரு மீட்டர்ல ஒரு கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்கு முதல்ல அதை சொல்லுங்க. ஒரு கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் சேர்ந்தது? ஒரு மீட்டர் 1000 மீட்டர் சேர்ந்ததா இல்ல 100 மீட்டர் சேர்ந்ததா? 100 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். 100 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். 1000 எத்தனை? ஒரு மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 100 சென்டிமீட்டர். அப்ப ஒரு கிலோமீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 1000 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு கிலோமீட்டர்ல 100 சென்டிமீட்டர். அதை முதல் பேசிக் தெரிஞ்சாக்கே இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். உனக்கு வந்து கொடுத்து கேட்பாங்க. இதுக்கு அடிப்படையே வந்து சாதாரண வாய்ப்பாட்டில் இருக்கு, இல்லைன்னா ஆறாப்பு புக்கில் இருக்கு. குறிச்சு வச்சுக்க. நான் சொல்றது சும்மா ஏனாதான் நம்ம பண்ணல. ஒன்று எழுதுனோம்னா பாஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா எழுதக்கூடாது. ரெண்டே விஷயங்க. அதுக்கு என்னென்ன தேவை? எதுல மார்க் போகுன்றதுல இதுல மார்க் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்ப இதுல எத்தனை மீட்டர் இருக்கும்? 7555 மீட்டர் நோட்டி கொடுத்தாங்க. இதுல எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? எத்தனை மீட்டர்? எத்தனை? ஒரு 100 மீட்டர். 7000 என்பது 70 கிலோமீட்டர் எப்படி வரும்? புரியுதா? இது வந்து அதெல்லாம் நீ என்னன்றதா பாத்துக்க. என்ன செய்யணும்? கிலோமீட்டர் மீட்டரா மாத்த தெரியும். இதே மாதிரிதான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு கொடுக்குற கணக்குகள். நேற்று ஒரு கேள்வி, நாங்கள் வீட்டுக்கு போயினா வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல மறந்துட்டு அதை சொல்றேன். பரப்பளவு என்பது 2 மட்டும் பெருக்கி போடுற மாதிரி வரும். பக்கம் விட்டு பக்கம் கீழமிட்டு அகலம். இந்த பையாஸ்கூர் வட்டத்துக்கு முக்கோணத்துக்கு பரப்பளவு வரணுன்றது என்னது? அதை வச்சு நம்ம பரப்பளவுங்கிறது தான் மீட்டர் ஸ்கொயர் போடுறோம். இந்த பருமன் அப்படிங்கிறது வந்து என்னது? இந்த உள்ளளவு கொள்ளளவுன்னு வருதுல, அதுதான் பருமன். அதுக்கு தான் மீட்டர் கியூப்னு நான் அளவு கொடுத்துருக்கேன். நான் வந்துச்சா வேற நேற்று கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? அப்ப கேள்வி டான் பதில் சொல்லிட்டா ஃபைனலா கேட்டேன். இப்போ புதுசா நம்ம படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்ங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். நேற்று நம்ம வந்து 6வது இருக்கக்கூடிய அளவீட்டில மட்டும் பார்த்தா, இன்னைக்கு 7வது இருக்கக்கூடிய அளவீட்டில பார்க்க போறோம். நீங்க போன வருஷம் படிச்சதுதான் வேற எதுவும் இல்லை. எது எது இயற்பியல் அளவுகள் தெரியுமா? இயற்பியல் அளவுகள்னா என்ன? இயற்பியல் அளவுகள் அப்படின்னா என்ன? எது எதுப்பா இயற்பியல் அளவுகள்? யாருக்காவது தெரியுமா? இயற்பியல் அளவுகள் எது எதுன்னு தெரிஞ்சுக்க. போன வருஷம் நீ படிச்சிருக்க. நிறை 1 நிறை, 2 எழுதுறது எண்ணிக்கை எடை, 3 தொலைவு. 3 என்னது? சொல்லுங்கப்பா. தொலைவு. 4 வெப்பநிலை, 5 கன அளவு. கன அளவுங்கிறது தான் ஒரு பொருளுடைய கொள்ளளவு. இது எல்லாமே எதுல வருது? இயற்பியல் அளவுகள் தான் வருது. அளவுகள்ல அளவிலிருந்து திருப்பியும் படிச்சுட்டு இருக்கோம். புரியுதா? அதுக்கு அடுத்ததாக இதை தெரிஞ்சு வச்சுக்க. அடுத்தது வந்து அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் 2 இருக்கு. போன வருஷம் படிச்சது. அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் 2 இருக்கு. 1 2.
நேற்று ஒரு பன்னாட்டு அளவு முறையில ஒரு 70 படிச்சோம்ல, அது எல்லாமே அடிப்படை அளவுகள் தான். என்னென்னது? நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளி, இது எல்லாமே என்னது? அடிப்படையான அளவுகள். இதுதான் பேசிக். அது எல்லாமே அடிப்படை அளவுகள்ல மட்டும் வருது. புரியுதா? சரி. இந்த அடிப்படை அளவுகள் வந்து நீளம், நிறை, காலம், வெப்பநிலை. இதை கூட்டியோ வழியளவுகள் என்பது அடிப்படை அளவுகளை பெருக்கியோ கூட்டியோ வகுத்தோ வரக்கூடிய ஒரு மதிப்புக்கு தான் வழி அளவுகள் பேரு. புரியுதா? புரியலையா? அதாவது ஒரு செவ்வகம் இருக்குன்னு வச்சுக்க, செவ்வகத்துக்கு நீளமா இருக்கிறது நீளம், அகலமா இருக்கிறது இந்த அகலம். எது நீளமா? ஒரு செவ்வகத்துல எது நீளமா இருக்கோ அது நீளம். இது ரெண்டையும் பெருக்கிற, இது தனித்தனியா இருக்கிறப்ப மீட்டர் அப்படின்னு குறிப்போம். எத்தனை மீட்டரு? 10 மீட்டரு, 7 மீட்டரு இப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா இந்த பரப்பளவுன்னு வர்றப்ப அது என்னவா இருக்கும்? அளவு மீட்டரு ஸ்கொயர் மைட்டர் 70 மீட்டர் ஸ்கொயரா மாறிடும். இந்த தனித்தனியா சொல்றப்ப அது பூராமே என்னது? அடிப்படை அளவுல இருக்கும். அதை ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா வரக்கூடியது வந்து வழி அளவுல மாறினா அந்த அளவுக்கு வர்றப்ப மீட்டர் ஸ்கொயர். இதுக்கு மீட்டர்னு குறிப்பா, இதுக்கு மீட்டர் ஸ்கொயர்னா டபுள் ஆயிடுச்சு. ரெண்டையும் பெருக்கி வந்தது உட்பரப்பு. நம்ம என்னன்றத பாத்துக்கிறது. இது முடிஞ்சா சரி. இதுல என்னென்ன சார் இருக்கு? இப்ப வழி அளவுகள்ல அடிப்படை அளவுகள்ல இந்த 7 அளவுகள் பன்னாட்டு அளவுகளை சொன்னீங்க. வழி அளவுகள்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரப்பு, அதான் சொன்னேன். பரப்பு, நீளமிட்டு அகலம், நீளமிட்டு அகலம். அடுத்து இது செவ்வகத்தின் பரப்பு, இது சதுரத்துடைய பரப்பு. சதுரத்தின் பரப்பு என்ன? பக்கம், பக்கம். அடுத்து வேகம். வேகத்தை எப்படி அளக்கலாம்? இங்க இருக்கு. காலத்துக்குள்ளதான் வேகமும் வருது. வேகத்தை கண்டுபிடிக்க என்னப்பா ஃபார்முலா? வேகம் என்ன ஃபார்முலா? தூரம் பை காலம். எவ்வளவு தூரம் போன அத எத்தனை நிமிஷத்துல கடந்த. எடுத்துக்காட்டுக்கு 10 கிலோமீட்டரை எத்தனை நிமிஷத்துல கடந்திருக்கான்? 5 கடந்திருக்கான். அப்ப வேகம் அவ்வளவு 2 கிலோமீட்டர். ஒரு நிமிஷத்துக்கு 2 கிலோமீட்டர் கடந்திருக்குன்னு அர்த்தம். அதே வேகம். மின்னூட்டம். மின்னூட்டத்துக்கு மின்னோட்டம் பை நேரம். மின்னூட்டம் வேற, மின்னூட்டம் வேற. மின்னூட்டத்துக்கு மின்னோட்டம் பை நேரம், காலம். அதே நேரம். அது இந்த மின்னூட்டம் இருக்கலாம். மின்னோட்டம் இதுக்கு என்ன சொன்னேன்? மின்னோட்டம். ஒரு பொருளை பாயக்கூடிய மின்னோட்டம் அதோடைய காலம். அதோடைய காலம். அடர்த்தி, நிறை பை கன அளவு. நீ வந்து 6, 7, 8ல முதல் பருவம் முடிஞ்ச உடனே நான் இப்ப சீரியஸா சொல்றேன். இதுல எத்தனை பேர் பாஸ் பண்ணுவேன்னு கை விட்டு சார் நான் பாஸ் பண்றேன் 1000 ரூபாய் நான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறவங்க 6ஆம் முதல் பருவம், 7ஆம் முதல் பருவம், 8ஆம் முதல் பருவத்தை வாங்கிக்கிறது. அதுக்குள்ள இருக்கு இந்த விஷயம் கூட. சரி பேர் இருக்குன்னு இருக்கோம். நான் சும்மா கட்டிக்கிட்டு இல்லை. நான் சும்மா கத்தல. நீ சும்மா அப்படியே உட்காந்து என்னது எழுதுமோ போகணும் போனேன்னா அங்க உனக்கு புரியாது. இது ஊரை கேட்பாங்க. இதுக்கு என்ன எல்லாம் டீட்டெயிலா நல்லா இருந்தாதான் அட்டெண்ட் பண்ண முடியும். நீ ஜெயிச்சேன்னா 1 வருஷம் கிடையாது. 9th, 10th, 11th, 12th 1 வருஷத்துக்கு 12,000 ரூபாய். 4 வருஷத்துக்கு 42,000 ரூபாய். அதுக்கடுத்து 9th ஒரு வருஷம் இருக்கு.
அதுலையும் பார்த்தோம்னா அதுல ஒரு 2000 ரூபா வரும், 3000 ரூபா வாங்குவேன். யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை, வீட்டுக்கும் பிரச்சனை இருக்காது. எதுக்காக கொடுக்குறாங்க? நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கும், அந்த பிள்ளைய படிக்காம இருந்தவங்க உன் டேலண்ட்டை வச்சு நீ சம்பாதிக்கிற பேர் சம்பாதிச்சிருக்காங்கன்னு நீ அதை வாங்கி எல்லாம் செலவு செஞ்சு உன் படிப்புக்காக செலவு செஞ்சுக்கலாம் மாதம் மாதம். அந்த அக்கௌண்ட்ல நீ எடுக்காமே இருந்தேன்னா அப்படியே பணம் இருக்கும், அந்த அக்கௌண்ட் வந்து கொடுக்கல. அதுக்காக எவ்வளவு கட்டிக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து புரிஞ்சு என்னென்னு நான் ஏதோ சொல்லுவேன், ஏதோ போய் கேட்கிறாரு சொல்றாரு அப்படியே போயிட்டே இருந்தா அங்க நான் வராது. இதெல்லாம் முக்கியம். வேகத்தை அளவிடுவதற்கு என்ன பார்க்கலான்னு கீழே 4 பார்முலா கொடுத்து போயிருக்கேன். அது நமக்கு தெரிஞ்சாதான் அதை ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லாம் உனக்கு எல்லாம் புக்கில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவை எவ்வாறு பார்ப்பா? ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்கள், ஒழுங்கான வடிவத்துக்கு பார்முலா இருக்கு. ஒழுங்கான வடிவம் அது என்ன சார்? ஒழுங்கான வடிவம் முக்கோணம், வட்டம், செவ்வகம், சதுரம், இது எல்லாமே ஒழுங்கான வடிவம். கனசதுரம் பார்த்துருப்பாங்க, கனது இதெல்லாமே இதுக்கெல்லாம் பார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது உனக்கு பார்முலா இருக்கு. தெரியாதவங்க 7ஆப்ல அங்க கம்ப்யூட்டர் ரூம்ல மூலையில எழுதி கொடுத்துருக்கு பாருங்க. அது நீளம் வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் என்னப்பா? பையார் ஸ்கொயர். பக்கம் இன்டு பக்கம் என்பது எதுக்கு வரும்? சதுரம். வெரி குட். முக்கோணத்துக்கு அரை இன்ட்டு பிஹெச், அரை இன்ட்டு பிஹெச் புக்குல இருக்கு, 6வது புக்குல இருக்கு. நீ சரியா சும்மா இருக்கிறப்ப 6வது 7வது வாங்கி ஆயுதத்துல ஃபுல்லா இந்த வாரத்துல எனக்கு தீயெல்லாம் வர்றப்ப 6, 7, 8 என்ன இருக்கு திருப்பி திருப்பி எழுது, தப்பு இல்ல. நீயா உண்மையோட எடுத்துக்க. அப்ப நான் வந்து அதை சொல்லிடுறேன், புரியுதா? காது கேட்குதா? நீ இப்ப நான் பேர் சொல்லிடுறேன், யார் பாஸ் பண்ணுவேன்னு நான் முன்னபடியே சொல்லிடுறேன். உன் ஒர்க்கு வேணும், உன் கடின உழைப்பு வேணும். தன்னார் வெட்டியா இல்லாம உட்காந்து 6ஆம் புக்கு 7ஆம் புக்கு வாங்கி 8ஆம் புக்கையும் வச்சுட்டு அளவீட்டு முழுசான பிக்சர்னா தொகுத்து வச்சிடலாம். அதே நோட்ல இன்னொரு நோட்டு கூட புதுசாக வாங்கி பண்ணிக்க பாஸ் பண்ண ஒருத்தவங்க. அதுக்கு மேல மாணவர் குறிச்சி கொடுப்போம், திருப்பி டெஸ்ட் வைப்போம். அப்படியே தெரிஞ்சிருந்தப்பல நீ பாஸ் பண்ணிடுமா காட்டுன்னு சொல்லிடுங்க. நித்யா நீ பாஸ், ஜோதி நீ பாஸ், கண்ணா நீ பாஸ், சிவனேசன் பாஸ் அப்படின்றத சொல்லிடுங்க. நீ சரியில்லாமா அப்படி போனா நீ ஃபெயில் ஆகிடுவோம்னா ஃபெயில் இல்லை. அது முடிச்சா கனசதுரம், கனசபகம், கோணம், உருளை இது எல்லாத்துக்குமே இப்போ ஒழுங்கற்ற பொருளை சார் அது தவிர ஒரு இலையை வச்சு போன வருஷம் செஞ்சிருப்போம். இலையை வச்சு இந்த வருஷம் செஞ்சிருப்பாங்க, செஞ்சா கையான்னு தெரியல, 7ஆம் செஞ்சிருப்பாங்க. இலையை எப்படி இது வட்டம் உள்ள சதுரம் இல்லைன்னா அதுக்கு வரைவிட தரம் பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். திறமையும் கனவு அதுக்கு இந்த கல்லை கட்டி உள்ள விட்டு ஒரு மட்டத்துல இருந்து ஒரு மட்டம் மேல இருக்கு பார்த்தியா? அது அடர்த்தி. அடர்த்திக்கான பார்முலா என்ன? நிறை பை பருமன். அடர்த்தி கொண்டுனது நிறை பை பருமன். இது அடர்த்திக்கான ஒரு பார்முலா. அடர்த்தி, நிறை, கன அளவு எல்லாத்துக்குமே அந்த புக்குல இருக்கு. பக்க நம்பர் 8ல இருக்கு. தன்னார்ல எழுதி வந்து பார்த்து இங்க நடத்துறதான் அந்த 1ஆவது எடுத்து எழுதிக்க. வானியல் அழகு, ஒளியாண்டு வானியல் அழகு எக்ஸாம் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வானியல் அழகுனா என்ன, ஒளியாண்டுனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவுமே ஒரு வானியல் அழகுக்கு 1.49 மில்லியன் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கு. அந்த அடுத்தது ஒரு டாபிக் எல்லாமே ஒன்பது எழுதக்கூடாது. அதை முக்கியம் என்னங்கிறத நீ ஒன்பதா எடுத்து மனசை வச்சுருக்கோம். அது தெரிஞ்சு வச்சுட்டா போதும். நானும் எதுவும் இப்படி படித்தா மட்டும்தான் அங்கே நம்ம அடிக்க முடியும். ஒன்றுமே படிக்கல சார் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக சொல்லுவோம். ஒரு வாட்டி சும்மா பார்த்துட்டாலே எழுத முடியும். ஒளியாண்டு 3x10 மீட்டர் வரும். 9.46 10 -15 அப்படிங்கிறது வரும். சரியாப்பா? சரி. அதுக்கப்புறம் அடர்த்தி, நிறைவு, கனவு, நிறைவு, அடர்த்தி வந்து 7ஆவது வந்து கூட்டப்பட்டிருக்கு. நீ வந்து என்ன செய்யலாம்?
தொகுத்துட்டு வந்துரு. அதுக்கப்புறம் எட்டாப்புமே இருக்கு. அந்த கிளாஸை நான் இன்னொரு நாள் அனுப்புறேன். இப்போ படிச்சது ரிவிஷன் பண்ணுவோம். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு.